Hi friends, நான் உங்க சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிரிண்டரோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்றதா இந்த வீடியோ. ஓகேங்களா? பிரிண்டரோட ஸ்டேட்டஸ் எதுக்காக அப்படினா பிரிண்டர் நம்ம என்ன கண்டிஷன் இருக்குன்றத ஸ்டேட்டஸ் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ரெட் லைட் எரியுது அப்படினா ரெட் லைட்ல என்ன எரர் வரும்ன்றத நம்ம பிரிண்டர் ஸ்டேட்டஸ் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் பிரிண்டர் நம்ம கனெக்ட் பண்ணி சிஸ்டத்துல பிரிண்டர் ரெடியா இருக்கா, நம்ம பிரிண்டர் கொடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க பிரிண்டர் அப்படின்றத செக் பண்றது கூட நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணறதா இந்த வீடியோ ஸ்டேட்டஸ் செக் பண்றத பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். சிஸ்டத்தை ஆன் பண்ணிவிட்டு பிரிண்டர் வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒய்ஃபை சிம்பிள் பக்கத்தில் இருக்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து பிரிண்டரோட இது டிரைவர் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்டரோட செட்டிங்ஸ் காமிக்கும். இதில் போய்ட்டு பிரிண்டரோட செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து செக் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்டரோட ஒய்ஃபை சிம்பிளில் வந்து வரல. அதனால் விண்டோஸ் 10 வச்சுட்டால இதில் சர்ச்சிங்கில் போங்க. அப்படி 7 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணல போங்க. ஓகேங்களா? அதில் கண்ட்ரோல் பேனல் கொடுங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் பேனல் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் அந்த வியூ பைன் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லார்ஜ் ஐக்கான் இல்லை ஸ்மால் ஐக்கான் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் கேட்டகரின்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கேட்டகரின்றதை செலக்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வியூஸ் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன பிரிண்டர்லாம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் L3210 அந்த எப்சன் பிரிண்டர் வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹைட் பண்ணியிருந்தேன்னா டிரைவர் இன்ஸ்டால் இல்லைன்னு அர்த்தம். ஹைட் பண்ணி இல்லாமல் ஷோ ஆயிடுச்சுன்னா தான் இது. அதில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று காமிக்கும். ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணோன்னே அதில் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று காமிக்க பாருங்கள். ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. மெயின்டெனன்ஸை கிளிக் பண்ணோன்னே இதில் லைட் சைடில் எப்சன் ஸ்டேட்டஸ் மானிட்டர் 3 அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்டர் என்ன கண்டிஷனில் இருக்குன்றத உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? பிரிண்டர் இஸ் ரெடின்னு காமிக்குது. பிரிண்டர் ஏதாவது ரெட் லைட் எரியும் போது ஏதாவது எரர் வந்தனாலும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது பிரிண்டர் என்ன எரர்ன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? பிரிண்டரு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கனெக்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான், இந்த மாதிரி செக் பண்ணி தான் நம்ம ஸ்டேட்டஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.